தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வகுப்பு நம்ம தொடங்க இருக்கிறோங்க. இணைய வழி பயிற்சி வகுப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்ச்சோலையின் சார்பாக இக்கால இலக்கியத்திற்கென பிரத்யோகமான மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்காங்க. 1050 பக்கங்கள் கொண்ட இந்த மெட்டீரியல் மிகுந்த பயனுள்ளது ஒரு மெட்டீரியலாக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லோருக்கும் கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். வாங்கியிருக்கிற நண்பர்கள் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மெட்டீரியல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சிறுகதை. இந்த யூனிட்டில் இருந்து சிறுகதை இந்த தலைப்பில் இருந்து ஒரு 20 வினாக்கள் நம்ம பார்க்கலாங்க. இதெல்லாமே மிகுந்த பயனுள்ளது ஒரு வினாக்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருந்து தான் இந்த வினாக்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த புத்தகம் யூஜிடிஆர்பியில் பாடத்திட்டத்தில் இருந்த புத்தகம் தான். இதில் 20 கேள்வி என்னென்னு பார்க்கலாங்க. முதல் வினா, மிருத்யு என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் வாங்குறீங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதை கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். மிருத்யு என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை அம்பை. இரண்டாவது வினா, அறைக்குள் இருந்தவன் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? அறைக்குள் இருந்தவன். இதற்கான விடை லக்ஷ்மி. மூன்றாவது வினா, யார் துணை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? யார் துணை. இதற்கான விடை முத்துச்சாமி. நான்காவது வினா, குப்பை தொட்டி என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? குப்பை தொட்டி. இதற்கான விடை கலைஞர் கருணாநிதி அவர்கள். அடுத்ததா, திருமலை கண்ட திவ்ய ஜோதி என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? திருமலை கண்ட திவ்ய ஜோதி. இதற்கான விடை அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள். அடுத்த வினா, சந்திப்பு என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? சந்திப்பு சூடாமணி அவர்கள். சூடாமணி. இதற்கான விடை சூடாமணி. அடுத்த வினா, ரயில் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ரயில். இதற்கான விடையும் சூடாமணி தாங்க. மூன்றாவது, ஊசியும் உணர்வும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். ஊசியும் உணர்வும். அடுத்தது, தகுதியும் தனி மனிதனும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? தகுதியும் தனி மனிதனும். இதற்கான விடை நான் பார்த்த சாரதி. அடுத்த வினா, எரிமலை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை எரிமலை. இதற்கான விடை அகிலன் அவர்கள். அடுத்த வினா, ஆலவந்தான் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆலவந்தான். இதற்கான விடை தோமுசி ரகுநாதன் அவர்கள். அடுத்த வினா, ஐந்தாம் படை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஐந்தாம் படை. இதற்கான விடை தோமுசி ரகுநாதன் தாங்க. அடுத்தது, ஓட்டப்பந்தயம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை கு அழகிரிசாமி அவர்கள். அடுத்த வினா, திருவழுந்தூர் சிவக்கொழுந்து என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அடுத்த வினா, அரை மனிதன் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை எம்.வி. வெங்கட்ராமன். அடுத்த வினா, மூத்த பிள்ளை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? மூத்த பிள்ளை. இதற்கான விடை ரா பாலகிருஷ்ணன். முள்முடி என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? முள்முடி என்ற சிறுகதையின் ஆசிரியர் தி. ஜானகிராமன். அடுத்த வினா, 6 மாத விடுதலை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? 6 மாத விடுதலை. இதற்கான விடை மீபா சோமுங்க. அடுத்ததா, ஆனைத்தீ என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆனைத்தீ. இதற்கான விடை தோமுசி ரகுநாதன். அடுத்தது, நெருப்பு என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை அகிலன் அவர்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காணொளியில் 20 வினாக்கள் சொல்லியிருக்கோம். 20 வினாக்கள் இருக்குது. இது எல்லாமே பெரிய பெரிய எழுத்தாளர்கள் தாங்க.
மிக சிறப்பு புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் தான். ஆனால் அவங்களுடைய நம்ம சிறுகதை தொகுப்பு ஓரளவுக்கு படிச்சிருப்போம். ஒரு தொகுப்புக்குள்ளே நிறைய சிறுகதைகள் இருக்கும். சில சமயம் டிஆர்பியில் சிறுகதையை கொடுத்து யார் ஆசிரியர்னு கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த நூலில் நம்ம படித்து கொள்ள வேண்டியது, இந்த செய்திகள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த மாதிரி நம்ம நிறைய காணொளிகள் பதிவிட்டுருக்கோம். இதற்கு முன்னாடியும் நிறைய காணொளிகள் நம்ம பதிவிட்டுருக்குறோங்க. இலக்கணம், காப்பியம், சிற்றிலக்கியங்கள், இந்த மாதிரி நிறைய துறை சார்ந்து காணொளிகள் நம்ம பதிவிட்டுருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு நோக்கத்துலேயும் சரி, இல்லை தமிழ் படிக்கக்கூடிய, தமிழ் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்து ஆர்வப்படக்கூடிய நண்பர்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அக்டோபர் 2ஆம் தேதி நம்ம புதிய வகுப்பு தொடங்க இருக்கிறோம். நம்ம புதிதாக போட்டிருக்கிற மெட்டீரியல் மிகுந்த பயனுள்ளது ஒரு மெட்டீரியல். ஸோ அது வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.